வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாம்மா? வாங்க, இன்றைக்கி ஒரு டிஷ் பார்த்துடலாம். கோதுமை அப்பம் செஞ்சிடலாம். இன்றைக்கி நைட்டுக்கு நான் கோதுமை அப்பம் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு ஒரு 125 கிராம் இருக்கும் கோதுமை மாவு. ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது அரை கப்பு அவுள். அது ஊற வச்ச உடனே ஒரு கப்பு ஆகிடுச்சு. அரை கப்பு அவுள் போதும். ஊற வச்சா ஒரு கப்பு வந்துடும். இது வடித்த சாதம் ஒரு அரை கப்பு. தேங்காய் ஒரு மூடி தேங்காவை சில்லாக பேர்த்து வச்சுருக்கிறேன். மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போது தேங்காவை அரைச்சிட்டேன். அதில் இப்போ சாதம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இருந்தாலும் பெசரம், அதனால் சாதத்தையும் அவுளையும் அரைச்சிட்டு அப்புறமா வேணாக்கா கோதுமை மாவை அரைச்சிக்கலாம். அவுள் சேர்த்தாச்சு. இப்போ இதிலே இந்த கொஞ்சோண்டு ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கரண்டி இருக்கும். இதை இப்போ அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இப்போது அரைச்ச மாவை இதில் ஊற்றியாச்சு. அவல், தேங்காய் எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இப்போ அதில் கோதுமை மாவை கலந்துக்கலாம். கலந்துட்டு இதில் ஒரு கரண்டி சீனி போடுறேன். ஒரு சுவைக்காக சீனி போடலாம், நல்லாயிருக்கும். அப்படியே இதுக்கு தேவைக்கு ஏற்ப உப்பும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம். நான் கையால் தான் பிசைய போகிறேன். அப்போ தான் ஒன்று சேர இதாக இருக்கும். நல்லா புளிச்சியாக வந்துடும். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு கையால் பிசைஞ்சிட்டு திரும்பி ஒருத்தர் மிக்சியில் அடித்து எடுத்துட்டேன். இப்போ ஈவனாக ஒரே அளவுக்கு மாவு இருக்குது. இந்த பதத்துக்கு தான் இருக்குன்னு, இதுக்கு மேலே தண்ணியாக இருக்கக்கூடாது. இதில் நம்ம நல்லா புளிக்கிட்டோம். 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். திரும்ப சுடக்குள்ளே கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஆப்பம் நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். இன்ஸ்டண்ட் உடனே ஆப்பம் மாவு இல்லைன்னு கவலைப்பட வேண்டியல. உடனே ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் சென்று எடுத்து சுட்டுக்கலாம். அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் கூட சுட்டுடலாம். மாவில் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாமா. ஒரு அரை மணி நேரம் சென்று பார்ப்போம். இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுமா. மாவு நல்லா உப்பி பபுள்ஸ் வந்துருச்சு. பார்த்தாங்களா? முட்டையாக பபுள்ஸ் வந்துருக்கு. பார்த்தாங்களா? நல்லா ஊறிடுச்சு. ஒரு மணி நேரம் வச்சுருந்தேன். நல்லா பபுள்ஸ் வந்துருச்சு. இப்போது இதில் ஒரு ஸ்பூனு அரிசி மாவு கலந்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக மொறுண்டு வரும். போட்டுக்கலாம். போட்டு கலந்து விட்டுட்டு இப்போ ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாமா. நல்லா நல்லா கலக்கி விட்டுட்டு ஆப்பம் ஊற்றிடலாம். கல் நல்லா சூடு வந்துடுச்சுமா. இப்போ ஊற்றிடலாம் ஒரு ஆப்பத்தை. ஒன்று ஊற்றி எடுத்துட்டோம்மா. இப்போ 2வது ஊற்றி வச்சுருக்கிறேன். சரிங்களா? வேகட்டும். ரெண்டாவது ஆப்பமும் சுட்டாச்சுமா. நான்ஸ்டிக்கு தவாவில் சுட்டாக்கா நல்லா மொறுண்டு வரமா. இதுவும் ஓரம்லாம் மொறுப்பாக இருக்குது. இருந்தாலும் அந்த நான்ஸ்டிக் தவாவில் சுட்டால் நல்லாயிருக்கும். இது தோசை ஆப்பம் எல்லாத்துக்கும் அந்த கல் நல்லா பயன்படுத்துவேன். அவங்கவுங்க வீட்டில் என்ன இருக்கோ அதில் சுட்டு பாருங்கள். வாங்க, மிருதுவான இன்ஸ்டன்ட் ஆப்பம் சாப்பிட்லாம். கோதுமை ஆப்பம் பாருங்க. அதுக்கு நல்லா ஒரு கார சட்னி வச்சுருக்கேன். தக்காளி, பூண்டு, மிளகாய் எல்லாம் வச்சது. இதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சாம்பார், சட்னி எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எப்படி ஓரம்லாம் நல்லா மிருதுவாக நல்லா பொறன்னு இருக்குது பார்த்தாங்களா, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட சாப்பிட மேலே மேலே சாப்பிட்ணுன்னு தான் தோணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா. நன்றி, வணக்கம், பாய்.